சிவன் கதை பசுபதியின் அருள். ஒரு காலத்தில் திருமண்டலம் என்ற மலைக்கரையில் சிவன் என்ற பிரபஞ்சத்தின் இறுதி இறை தெய்வம் பின்பற்றியிருந்தான். அவனின் பெயர் ஒவ்வொரு படிகையில் பக்தர்களுக்கு இன்பம் தருவதாகப் பரவியது. அவன் பச்சை, கருப்பு மற்றும் வெள்ளை கலந்த நிறங்களைக் கொண்ட சிவபுடையுடன் கண்களை மூடிக்கொண்டு மௌன நிலையில் இருந்தான். அவன் பரம்பரையாக 3 கண்களைக் கொண்டிருந்தவர். அந்த கண்கள் மூலம் அவர் உண்டான உலகம், உணர்வு மற்றும் 4 காரியங்களையும் நகைக்கும் சக்தி பெற்றிருந்தது. ஒரு நாள் சிவபெருமானின் மேல் அன்பும் பக்தியும் கொண்ட பசுபதி என்ற ஒரு மாந்தர் அவனிடம் வணங்கி தனிப்பட்ட பிரார்த்தனை செய்து கேட்டான். அவன் சிவனிடம், நான் என் வாழ்க்கையில் அனைத்து சோகம் மற்றும் கஷ்டங்களையும் நீக்க விரும்புகிறேன். என்னால் அவற்றை சமாளிக்க முடியாது. தயவுசெய்து என் துயரங்களை களைந்து என் நெஞ்சுக்கு அமைதி கொடுக்கவும் என்று கூறினான். சிவன் எப்போதும் அன்புடன் மறுபடியும் பசுபதியின் பிரார்த்தனையை கவனித்து அவனுக்கு 3 வாக்குகளை கொடுத்தான். அவன் சொன்னது: சிவன் தெய்வம் உள்ள உள்ளத்தில் அமைதி தரும். நீ எப்போதும் என் மீது பக்தியுடன் இருந்து மனதை அமைதியாக வைத்துக்கொள். அமைதி பெற்றவன் புனிதமாக வாழ்க்கை வாழ முடியும். உற்சாகம் மற்றும் வலிமை கிடைக்கும். பொறுமையுடன் எதிர்காலத்தை எதிர்கொள். வாழ்க்கையின் தோல்விகளை வெற்றியாக மாற்றும் வலிமை உனக்கு உண்டாகும். உலகம் மற்றும் உள்ளம் இரண்டும் விரிவடையும். நான் உன்னை அருள்வேன், எனினும் உன் நம்பிக்கையும் கடவுளின் கருணையும் அவசியம். பசுபதி அதை புரிந்து கொண்டு சிவனுக்கு ஆசிர்வாதம் கேட்டான். அதன் பிறகு சிவபெருமானின் அருளால் அவன் வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றியமைத்தான். அவனது மனதிலிருந்த துயரங்களும் குறையும். அவன் பக்தி மிகுந்த ஒருவராக உலகில் புகழ் பெற்றான்.